தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கருப்பு பார்வைங்கிற ஊடகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்ட நபர், அதாவது கைது செய்யப்பட்ட நபர், அவர்களுக்கான உரிமைகள் இது எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக டி.கே. பாசு எதிர் மேற்கு வங்காளம் அப்படிங்கக்கூடிய வழக்கில் ஒரு 11 வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யும்போது என்னென்ன பண்ணணும், அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையாக ஒருத்தரை கைது செய்ய போகிறோம் அப்படின்னா அரெஸ்ட் மெமோ ஒன்று உருவாக்கியிருக்கணும். அந்த அரெஸ்ட் மெமோவில் ஏன் கைது செய்கிறோம், எதுக்காக கைது செய்கிறோம், கைது செய்யப்படக்கூடிய நேரம், இடம் போன்றவையெல்லாம் அதில் குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர், அதாவது கைது செய்யப்பட்ட நபர் அதில் கையொப்பமிட்டிருக்கணும், ஒரு சாட்சி அதில் கையொப்பமிட்டிருக்கணும், ஒரு காவல்துறை, எந்த காவல்துறை அதிகாரி கைது செய்ய போகிறாரோ அவரோட கையொப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த காவல்துறை கைது செய்ய போகிறாரோ அந்த காவல்துறையோட அடையாள அட்டை தெளிவாக வச்சுருந்துருக்கும். அதில் அவரோட பெயர், பதவி, எந்த காவல் நிலையம் உள்ளிட்ட அந்த பொறுப்புகள் விவரங்கள்லாம் தெளிவாக இடம்பெறணும். அவரோட நேம் பேஜ் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வழக்கறிஞரை சந்திக்கக்கூடிய உரிமை, குற்றம் சாட்டப்பட்ட நபர், கைது செய்யக்கூடிய நபர் எந்த நேரத்திலும் விசாரணையின் போது அவர் வழக்கறிஞரை சந்திச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தகவல் தெரிவிக்கக்கூடிய உரிமை. ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா 8 அல்லது 12 மணி நேரத்துக்குள்ளே அவரது குடும்ப உறவினர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு கட்டாயமாக தகவல் தெரிவிக்கணும். அவர் வேறு ஏதோ ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலேயோ அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அந்த தகவலை சட்ட உதவி மையம் வாயிலாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அலுவலர்களுக்கு தெரிவித்து அந்த காவல் நிலைய அதிகாரிகள் மூலம் அவர்களது உறவினர்களோ அல்லது நண்பர்களுக்கோ தெரிவிக்கப்பட வேண்டும். எந்த காவல்துறை கைது செய்து எந்த காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போகிறாங்களோ அந்த காவல் நிலைய நாட்குறிப்பில் இவர் கைது செய்த விவரங்கள், எங்கே கைது செய்தாங்க, ஏன் கைது செய்தாங்க, எந்த காவல்துறை அதிகாரியால் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் அந்த நாட்குறிப்பில், அதாவது டைரி, காவல் நிலையத்தில் உள்ள நாட்குறிப்பில் குறிப்பிடப்படும். அப்புறம் கண்ட்ரோல் ரூம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் தலைமையாக கொண்டு, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தலைமையாக கொண்டு ஒரு காவல் கட்டுப்பாட்டு அறை ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காவல் கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்டு இந்த கைது செய்தாங்க இல்லையா, இவங்க தொடர்பான அந்த தகவல்களை பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மருத்துவ பரிசோதனை, கைது செய்து ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்கள மருத்துவ பரிசோதனை செய்யணும். தகுதி வாய்ந்த மருத்துவரால் மருத்துவ பரிசோதனை செய்யணும். 48 மணி நேரத்திற்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் அவங்கக்கிட்ட 24 மணி நேரத்தில் இந்த கைது செய்த நபரை காவல்துறை அதிகாரி அழைச்சிட்டு போய் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்காக கைது பண்ணார், அதற்கான முதல் தகவல் இருக்கை, இது எல்லாமே அவர் 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கணும். இது போன்ற முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு காவல்துறையும் கைது பண்ணும்போது, கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இப்படியான வழிமுறைகளை பின்பற்றித்தான் கைது பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை நடைமுறைப்படுத்தாத, செயல்படுத்தாத காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையும் தொடங்கலாம். மனித உரிமை மீறல்களையும் லாக்அப் டெத் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வண்ணமாக தான் இந்த வழக்கில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இது போன்ற சட்டம் மற்றும் அரசியல் சமூக விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கருப்பு பார்வை ஊடகம், நம்மளோட ஊடகத்தை அனைவரும் பின்தொடருங்க. இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை உங்களது நண்பருக்கும் பகிருங்கள். தொடர்ந்து இது போன்ற முக்கிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.